காலையில் வெளியே செல்லும்போது அம்மா சொல்லிக் கொண்டிருந்தார், கண்ணு, அம்மாவுக்கு மருந்து வாங்க மறந்துடாதே என்று. ஒரு முனகலுடன் தலையசைத்து வாசலை தாண்டி வெளியே நடக்கும்போது அந்த அம்மாவின் முகம் வாடியிருந்தது. ஏதாவது தேவைகளை சொல்ல அவனை தவிர வேறு யாரும் இல்லை. ஆனால் இப்போது அவனுடைய பாவனைகளில் பெரிய மாற்றம். ஆர்வமில்லாதது போல போரடித்திருக்கும். எவ்வளவு செலவு செய்தாலும் இப்படி உறுதியில்லாத ஒரு உயிருக்காக என்று அந்த அம்மா மெதுவாக உள்ளே நடந்தார். களைப்புடன் படுக்கையில் அமரும்போது மருமகள் ஒரு தட்டில் கஞ்சியுடன் அறைக்குள் வந்து கொண்டிருந்தாள். அம்மா, இந்த கஞ்சியை குடிங்க, பிறகு மருந்து சாப்பிடுங்க. அவள் புன்னகையுடன் கஞ்சியை நீட்டும்போது அதை பார்த்து அம்மா சிறிது நேரம் அமர்ந்திருந்தார். இதில் ஒரு சிறிது விஷம் கலந்தால் எல்லா பிரச்சனைகளும் முடிந்துவிடும். யாருக்கும் பாரமாகாமல் அப்படியே போய்விட்டால் அதுதானே நல்லது என்று யோசித்துக் கொண்டிருக்கும் போது மருமகள் மீண்டும் சொன்னாள், சூடு ஆறுவதற்கு முன் அம்மா கஞ்சியை குடிங்க. வந்து புகுந்தவள் என்றாலும் இவளுக்கு நிறைய பாசம் இருக்கிறது. ஆனால் மகனின் இப்போதைய நடவடிக்கைகளை பார்க்கும்போது, அம்மா, என்ன இவ்வளவு யோசிக்கிறீங்க? மருமகளின் கேள்வியை கேட்டு முகத்தை உயர்த்தும்போது அம்மாவின் கண்களில் நீர் படர்ந்திருந்தது. இந்த வாழ்க்கை மடுத்துவிட்டது மோளே. இனியும் யாரையும் தொந்தரவு செய்யாமல் அப்படியே எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று ஒரே பிரார்த்தனைதான் இப்போது இருக்கு. அதை சொல்லும்போது அம்மாவின் முகத்தில் நிறைந்திருந்த துயரத்தை அவளால் புரிந்து கொள்ள முடிந்தது. என் அம்மாவே அப்படி தேவையில்லாதவற்றை எல்லாம் யோசித்து கூட்ட வேண்டாம். இங்கே இப்போது யாருக்கும் அம்மாவால் எந்த தொந்தரவும் இல்லை. யாருக்கும் அம்மா ஒரு பாரமே இல்லை. அவளுடைய வார்த்தைகள் அம்மாவின் உதடுகளில் ஒரு புன்னகையை வரவழைத்தாலும் அந்த புன்னகையில் ஏதோ ஒரு தெளிவு இல்லை. மாலையில் மகன் வரும்போது அவன் கையில் மருந்து இருந்தது. அதை அம்மாவிடம் நீட்டி, வெறுமனே இப்படி மருந்து சாப்பிட்டால் போதாது, கொஞ்சம் ஒதுங்கி இருக்க வேண்டும் என்று சொல்லி உள்ளே செல்லும்போது அம்மாவின் மனதில் ஒரு விசித்திரமான மூச்சு திணறல் இருந்தது. மகனின் வார்த்தைகளில் ஏதோ ஒரு விருப்பமின்மை இருக்கிறதோ என்று ஒரு எண்ணம். இல்லை என்றால் அம்மாவிடம் ஒரு புன்னகை கூட இல்லாமல் இவ்வளவு தீவிரமாக உள்ளே செல்வானா? செல்லும்போது சொன்ன வார்த்தைகளில் ஒரு குறை கூறல் போல. இல்லை என்றாலும் வயதானால் பிறகு அம்மாவுக்கு குறைகள் மட்டும்தானே இருக்கும். அம்மா ஒரு விம்மலுடன் மருந்துடன் உள்ளே நடக்கும்போது மகனின் அறையிலிருந்து முணுமுணுப்பு வெளியே கேட்டது. நீங்க ஏன் இப்போ அம்மாவிடம் அப்படியெல்லாம் பேச போனீங்க? அவர்கள் வயதானவர்கள் இல்லையா? பழைய பழக்கங்களை அப்படி மாற்ற முடியாது. செய்ய முடிந்த காலத்தில் அவர்களுக்கு அதெல்லாம் ஒரு சந்தோஷமாக இருக்கும். அதை ஒரு வார்த்தையால் அழித்து, என்னத்துக்கு அண்ணா? இப்போ அம்மாவிடம் வீட்டில் ஒதுங்கியிருக்கச் சொல்கிற போது அவர்களுக்கு அது உங்களுக்கு அம்மாவை பிடிக்கவில்லை என்று தோன்றும். அந்த வயதுக்கு அப்படித்தான். அப்போ நாம் தானே அவர்களை சந்தோஷப்படுத்த வேண்டும். ஏய், நான் அப்படி எதையும் உத்தேசித்து சொல்லவில்லை. அம்மாவுக்கு இப்போது தேவை ஓய்வு. அப்போதுதான் நோய் குறையும். இல்லை என்றால் மருந்து இப்படி சாப்பிடுவது உடலுக்கு அவ்வளவு நல்லதல்ல. நோய் குறைந்தால் பிறகு எப்படி வேண்டுமானாலும் நடக்கலாம். நான் அதைத்தான் சொன்னேன். அம்மா எப்போதும் நம்முடன் இருக்க வேண்டும் என்றுதான். அண்ணா, நீங்க சொல்வது தவறு என்று இல்லை. சொல்லும் விதம்தான் பிரச்சினை. உங்களை குறை சொல்வதில்லை. அம்மாவுக்கு வயதாகிவிட்டது. அவர்களுடைய எண்ணங்களுக்கும் பழக்கங்களுக்கும் அந்த மாற்றம் இருக்கும். நாம் எதை சொன்னாலும் அவர்களுக்கு அது புரியும். நாம் அவர்களை தவிர்க்கிறோம் என்று தோன்றும். உங்களுக்கு பல கவலைகள் இருக்கலாம். ஆனால் அதை அம்மாவுக்கு முன்னால் காட்டாமல் இருப்பதுதான் இப்போது அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய சந்தோஷம். நம்முடைய கவலைகள் நம்முடைய நடவடிக்கைகளிலும் வார்த்தைகளிலும் எதிரொலிக்கும் வேண்டுமென்று இல்லாவிட்டாலும் அது அவர்களை புறக்கணிப்பது போல தோன்றும். அம்மாவுக்கு யாருமில்லை என்ற எண்ணம் வந்தால் அவர்களுடைய மனது கைவிட்டு போகும். இன்று அம்மாவின் வார்த்தைகளிலிருந்து எனக்கு அது புரிந்தது. அதனால் நம்முடைய கவலைகளையும் கோபத்தையும் அவர்கள் முன்னால் காட்டாமல் இருப்போம். இருக்கும் காலம் அவர்களை சந்தோஷமாக வைத்திருக்க முடிந்தால் அது ஒரு புண்ணியமல்லவா? மனைவியின் வார்த்தைகளுக்கு அவன் வெறுமனே தலையசைக்கும்போது வெளியே எல்லாவற்றையும் கேட்டு நின்ற அம்மாவின் கண்கள் கண்ணீரால் நிறைந்து வழிந்தன. ஒவ்வொருத்தருக்கும் அவர்களுடைய பிரச்சனைகள் இருக்கிறதல்லவா? அதை புரிந்து கொள்ள வேண்டியது அம்மாவான நான்தானே. அவனுடைய முகத்தில் தெரிந்த பாவனையையும் மௌனத்தையும் விருப்பமின்மையாக எண்ணியது தவறுதானே. பாவம் என் மகன். அவன் தனியாகத்தானே இந்த வீட்டின் எல்லாவற்றையும் பார்க்க வேண்டும். அவனுடைய ஒரே வருமானத்தில்தானே எல்லாம் நடக்கிறது. அதனால் பல பிரச்சனைகள் இருக்கும் அவனுக்கு.
அதை புரிந்து கொள்ளாமல் வெறுமனே யோசித்து கூட்டி மனதில் எங்கோ உருவான குற்ற உணர்வுடன் கண்ணீரை துடைத்துக் கொண்டு அறைக்குள் சென்று படுக்கையில் அமரும்போது வெளியே புன்னகையுடன் மகன் நின்று கொண்டிருந்தான். அம்மா, இந்த கஞ்சியை குடிங்க, பிறகு மருந்து சாப்பிடுங்க என்று சொல்லி கஞ்சியை மேசையில் வைத்து மெதுவாக அம்மாவின் கால்களை தொட்டு அழுத்தி பிடித்தான். வெளிப்படுத்த மறந்து போன மகனின் அந்த அன்பையும் சேர்த்து.